வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி தேதி 1 மார்ச் 2024 ஃப்ரைடே. இப்போ டைம் 11:24 ஆகுது. கரண்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி 46,791. இப்போ கரண்ட் ரன் ஆகிட்டுருக்குது 793 ரன் ஆகிட்டுருக்கு. எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸை டச் ஆகி மேலே ரன் ஆகிட்டுருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 46,533. இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்த பொசிஷன் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் நான் பண்ணது 46,500 கால் அண்ட் புட்டில் தான், ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் பண்ணது. ஆல்மோஸ்ட்டு எக்ஸிக்யூட்டட் ட்ரேடு 22 இங்கே காட்டுது. அதில் ரிஜெக்டட் ட்ரேட்ஸும் இருக்குது. ரிஜெக்டட் ட்ரேடு 1 2 3 ட்ரேடு போயிடுச்சு. ஸோ 19 ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஓவரால் பொசிஷன் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். நெகட்டிவில் தான் இருக்குது. 3,875 நெகட்டிவில் இருக்குது. இது வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா லாஸு 5,000 ரேஞ்சில் டச் ஆகிட்டு இப்போ எகைன் ரெக்கவரிக்காக நான் ரீஎன்ட்ரி கொடுத்தேன் பேஸ்ட் ஆன் த பிரேக் அவுட்டு. அதில் இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 1,200 ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த 3,800 என்னால் ரெக்கவரி பண்ண முடியுதா, இன்றைக்கி ட்ரேடை வந்து ப்ளஸ்ஸு க்ரீனில் கொண்டு போய் பாசிட்டிவில் ஸ்டாப் பண்ண முடியுதாங்கிறத நான் ட்ரை பண்ணுறேன். பேஸ்ட் ஆன் த லெவல்ஸ் பிரேக் அவுட்டை வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்குது. பார்க்கலாம். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி செகண்ட் கேண்டில் அப் சைடு ரன் ஆகிட்டுருக்கு. லெவல் 46,821 ரேஞ்சில். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அது லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா சட்டன் லெவல் வரலும் ஸ்டாப் லாஸ் பார்த்துக்கோங்க. எவ்வளோ லெவல் வரலும் மேனேஜ் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிருங்க. எக்ஸிட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள். அந்த நெக்ஸ்ட்டு ட்ரேடு வந்து நம்ம பண்ண ஃபஸ்ட்டு ட்ரேடோட லாஸை மினிமைஸ் பண்ண முடியுமா, ரெக்கவரி பண்ண முடியுமாங்கிற ஒரு மோட்டிவில் தான் நெக்ஸ்ட்டு ட்ரேடு போனேன். செகண்ட் ட்ரேடு லாஸ் வருது அப்படின்னா மார்க்கெட்டு அப் அண்ட் டவுன் மோர் வொலாட்டிலிட்டியில் இருக்குது. பையர் சைடு ஃபேவராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த ட்ரேடை வந்து நீங்கள் செகண்ட் ட்ரேடும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தேர்ட் ட்ரேடில் ட்ரை பண்ணலாம். தேர்ட் ட்ரேடும் ஃபர்தர் லாஸ் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அன்றைக்கி ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணி வெளியில் வர்றது நல்லது. எகெயின் அண்ட் எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்து நம்மளோட கேபிட்டலை வந்து மார்ஜின் அமௌண்ட்டை வந்து லோ பண்ணுறது ஒரு சாதகமான ஒரு இதுச்சு அப்படின்னா லாஸை ரெக்கவரி பண்ணுற மைண்டில் ட்ரேட் பண்ணினேன். இன்கேஸ் ஃபர்தர் ட்ரேடு வந்து லாஸில் போகுது அப்படின்னா அன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு கம்மியான அமௌண்ட்டு லாஸ் ஆயிருந்தாலே அது வந்து அன்றைக்கி ட்ரேடுக்கு உள்ள இது வந்து எனஃப்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து என்னோடய லாஸை வந்து மினிமைஸ் பண்ணுற ரேஞ்சில் தான் என்னோடய நெக்ஸ்ட்டு ட்ரேடு நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்குது. எகெயின் ஒரு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டன்ஸு பிரேக் பண்ணி மேலே செகண்ட் கேண்டில் இப்போ ரெட்டில் டவுன் வந்திருக்கு. பட் அப்போல போனது அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். 46,800 காலு 2 குவான்டிட்டி 519க்கு பை பண்ணியிருக்கேன். இப்போ அதோட ஸ்டேட்டஸு 10 rupees டவுனில் இருக்குது. $46,800 காலு. அதே மாதிரி 46,500 புட்டு செல் பண்ணியிருக்கேன் ஒரு லாட்டு. பார்ப்போம் வெயிட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் கொடுத்து அபோவ் ரெசிஸ்டன்ஸு ஒரு நம்மளோட ஓப்பன் பொசிஷன் 2,000 நெகட்டிவில் இருக்குது. நம்ம லாஸ் வந்து மினிமைஸ் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணலாம். எகெயின் ஆகுதா ரெடியூஸ் ஆகுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறேன். 3,500 ரேஞ்சுக்கு வந்துருச்சு நெகட்டிவில். ஸோ இப்போ கரண்ட் பொசிஷன் வந்து 11:58 வரலாம். 3,000 3,800
3542 1158க்கு ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற ஒரு டவுன்ஃபால் கொடுக்குது, ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து. ஸோ அதனால் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஆல்மோஸ்ட்டு 1500 ருபீஸ் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கேன். 5000 ரேஞ்சில் இருந்தது. இனி ஃபர்தர் கொடுக்க முடியுமா என்ட்ரிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் அபோவ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டவுனில் வந்ததுனாலும் ரெசிஸ்டன்ஸை டச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நான் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். 46,500 புட்டு 90 குவான்டிட்டி வந்து 274க்கு பை பண்ணியிருக்கேன். இப்போ அதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 272 2 ருபீஸ் டவுனில் இருக்குது. வெயிட் பண்ணலாம். ஒரு டவுன்ஃபால் கொடுத்துச்சுன்னா லாஸ் லிட்டில் பிட்டு ரெக்கவரி ஆக சான்சஸ் இருக்குது. எகெயின் பொசிஷன் பார்த்தா அபோவ் தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் இங்கே ஹோல்டு பண்ணுறது புட் சைடு ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் மார்னிங் லாஸ் வந்துருச்சு, எக்ஸிட் பண்ணிடுறேன். $46,800 கால் பை பண்ணுறேன். டூ லாட் பை கொடுத்துருக்கேன். 46,800 காலு 551 ரேஞ்சுக்கு. இப்போ 547 இருக்கு. நம்ம லாஸ் ரெக்கவரி பண்ண முடியுமாங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சு 46,986 ரன் ஆகிட்டுருக்கு. கேண்டில் ஹையர் அண்ட் ஹை தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹோல்டு பண்ண பொசிஷன் ஆல்மோஸ்ட்டு 4,300 ரேஞ்சில் நெகட்டிவில் இருக்குது. இப்போ நான் ஹோல்டு பண்ண பொசிஷன் 46,500 புட்டு ஒரு லாட்டு செல் பண்ணியிருக்கேன். 46,800 காலு 2 லாட்டு பை பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி 47,000 லெவலுங்கிறது ஒரு குரூசியல் லெவலு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஹை வந்து 47,013 வரலும் போயிருக்கு. இந்த லெவலை மறுபடி உடச்சி மேலே போகுது அப்படின்னா ஃபர்தர் 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்அவுட் பண்ணலாம். டைம் 12:36 ஆகுது. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால வாலட்டிலிட்டியும் ஜாஸ்தி இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் 2,500 நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட லெவல் 47,061 இருக்குது. ஹையர் 47,066 ரீச் ஆகிருக்கு. சார்ட் பார்த்தீங்கன்னா அபோவ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆஃப் ஆஃப் த லாஸ் ரெக்கவரி பண்ணியாச்சு. ஸோ பெட்டர் இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வரேன். ஓப்பன் பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேடு 31, 3 ட்ரேடு ரிஜெக்டடு. ஸோ 28 எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேடு. ஓவரால் லாஸு பார்த்தீங்கன்னா 2,696. இப்போ டைம் வந்து 2:13 ஆகுது. பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சு 47,164 ரன் ஆகிட்டுருக்கு.
நான் எகெயின் என்ட்ரி கொடுத்துருக்கேன். 6800 கால் சைடு. அது பை பண்ண ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் லாஸ் வந்து மினிமைஸ் ஆகிடுச்சு. 400 ரேஞ்சில் இருக்குது. நான் பை பண்ண ப்ரைஸ் வந்து 648. இப்போ கரண்ட் ப்ரைஸு 706. ஹோல்டு பண்ணியிருக்க கால் 726 ரேஞ்சுக்கு வந்தால் எக்ஸிட் ஆகிடுவேன். இப்போ 712 ப்ரைஸ் ரன் ஆகிட்டுருக்கு. $21 ரன் ஆகிட்டுருக்கு. இது ஹை ஆல்ரெடி 28 போயிடுச்சு. ஹை 28 வந்து ரீச் ஆகிடுச்சு. 28 வந்துட்டு எகெயின் 707 இருக்குது. நான் பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ ஓவரால் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா 381 இருக்குது. லாஸ் ரெக்கவரி ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி லெவல் ஹையரில் தான் இருக்குது. டைம் வந்து 2:18 ஆகுது. இன்றைக்கி ஃபைனலாக மார்க்கெட்டு க்ளோசிங் பார்த்திங்கன்னா 47,286 மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருந்தது. நம்ம எடுத்த ட்ரேடு என்னங்கிறது பார்க்கலாம். ஓவரால் 37, இதில் 3 ட்ரேடு வந்து ரிஜெக்டடு. ஸோ 34 நம்ம பண்ணது. அதே மாதிரி நம்மளோட ஓவரால் லாஸ் எவ்வளோ வந்ததோ அதை ரெக்கவரி பண்ணி 275க்கு க்ரீனில் கொண்டு வந்து ப்ளஸில் ஸ்டாப் பண்ணியாச்சு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஓவரால் பார்த்திங்கன்னா 274 ருபீஸ் தான் க்ரீனில் நம்ம க்ளோஸ் பண்ண ப்ராஃபிட்டு. இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த ரீசன்னால் தான் இப்போது போஸ்ட் மார்க்கெட்டு டீட்டெயில் என்னவோ அதை அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன்.